ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கால நேரத்தில் உங்களை ஒருவரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அசாம் படித்தளத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத பகுதிக்காக நாம் ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அருமையாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். அவருடைய ஜனங்களாய் இருந்தபடினால் தான் ஆண்டவர் 40 ஆண்டுகள் அந்த வனாந்தர பாதையிலே வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வந்தார். காரணம், அவருடைய ஜனங்களாய் இருக்கிறபடியினால். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற சமுதாயம், நீங்கள் வாழுகிற அந்த கிராமம் அல்லது நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முத்திரை பதித்து இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். இந்த மிஸ்ஸிங் என மக்களை பாருங்கள். யாருடைய ஆதரவு இல்லாமல், யாருடைய ஒத்தாசை இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல், எந்த மருத்துவ வசதி இல்லாமல், எந்த மின்சார வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த பிரம்மபுத்திரா ரிவருடைய ஆற்றின் மையத்தில் இருக்கிற மஜுலி தீவிலே இந்த மக்கள் அமைந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் 2008ஆம் ஆண்டு ஒரு பாரத தரிசனத்தை கொடுத்தார். மிஸ்ஸிங்கின மக்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவருடைய தேவன் என்பதை குறித்து நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அதனால தான் இந்த பகுதியில் இந்த மக்கள் தேவனுடைய ஜனங்கள், இயேசுடைய பிள்ளைகள். இயேசு இந்த மிஸ்ஸிங்கின ஜனங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக மருத்துவத்தின் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க கலங்காதிருங்கள். அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.